but the mother by mistake gave 5 ml of that paracetamol where 1 ml contained 100 mg. And she gave so many doses that the child's liver failed and the child died. The mother jumped off from the hospital building and passed. ரொம்பவும் வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் அது ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு மிஸ்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா 100, 120, 250, 500 இத்தனை கான்சென்ட்ரேஷன்ஸ் இந்தியாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு இதே பேரில். ஸோ வேற கண்ட்ரீஸ்ல இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா டைலினால்னு இருக்குது 160 mg per 5 ml. அது ஒன்று தான், ஒரே ஸ்ட்ரென்த் தான் அவைலபிள். நீங்கள் அது இன்னும் ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தை கொடுக்கணும்னா வால்யூம் தான் ஜாஸ்தி பண்ணணும். 10 ml கொடுக்கணும், 12 ml கொடுக்கணும். பட் நம்மளுக்கு இவ்வளோ வால்யூம் கொடுக்கறது ஜாஸ்திங்கனாலேயோ என்னமோ இவ்வளவு ஸ்ட்ரென்த்ஸ் நிறைய இருக்கிறது தான் பிரச்சனையே. இப்ப இந்த 120 பாத்தீங்களா, இது வந்து 5 ml 120 mg இருக்குது. ஸோ 5 ml 100 mg வச்சுக்கோங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா டிராப்ஸ் 1 ml 100 mg இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, இதுல 1 ml 100 mg இருக்கு, இதுல 5 ml தான் 100 mg இருக்கு. அப்ப இது வந்து பயங்கர கான்சென்ட்ரேட்டட், இது வந்து டைல்யூட், இது வந்து டிராப்ஸ். 6 மாச குழந்தைக்கு நிறைய மருந்து கொடுக்க முடியாது இல்லையா, அதனால இவங்களுக்கு 0.5 ml 1 ml கொடுத்தா போதுங்கனால தான் இந்த ஃபார்முலேஷன் இருக்கு. இப்ப டாக்டர் வந்து இந்த மருந்துல 5 ml அப்படின்னா இந்த மூடியில 2வது கோடு வர எடுத்து இந்த மருந்துல 5 ml வரை கொடுக்க சொல்றாங்க. தவறுதலா பேரண்ட் கையில இந்த மருந்து கிடைக்குது இல்ல இந்த மருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்குள்ள ஆக்சுவலா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபில்லர் தான். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ஃபில்லர்ல கொடுக்காம இந்த மருந்தை ஓபன் பண்ணி இதுல 5 ml எடுத்து கொடுத்தோம்னா எவ்வளவு கொடுக்குறோம், 1 ml 100 mg னா 5 ml 500 mg. ஸோ அந்த 500 mg 2 தடவை 3 தடவை 4 தடவை எல்லாம் கொடுத்தா லிவர் ஃபெயிலியரே வந்து உயிருக்கே ஆபத்தா போயிடும். ஸோ அடிக்கடி சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்னாலும் குழந்தை ஆக்டிவா இருக்கிறாங்க, அவங்க growth எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி.